ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீட்டுக்கு தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இது ஆக்சுவலாக க்ரீன் கலரில் இருக்குது, வாடகை வீடு தான். க்ரீன் கலரில் இருக்குது. இதுக்கு நம்ம இப்போ பிங்க் கலர் அடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுல முக்கியமான கஷ்டமே வீட்டு பாத்திரத்தை ஒழுங்கு வைக்கிறது தான். பெயிண்ட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நம்ம அடிக்கிற ஸ்ப்ரே பெயிண்ட் மூலமாக ஒதுங்கி வைக்கிறது தான். வீட்டை பொருள் எடுத்து வைக்க தான் கஷ்டம். அதோட பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு பொருள் மட்டும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ரொம்பலாம் டைம் ஆகாது. அதிகபட்சம் 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடலாம். சரியான அளவில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி டிஸ்டம்பரில் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் 1 ஹவர் தான். அதுக்கு மேலே டைம் ஆகாது. நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். 1 கிலோ டிஸ்டம்பருக்கு 1 லிட்டர்லேருந்து 1.25 லிட்டர், அதிகபட்சம் 1.5 லிட்டர் அடித்தா தண்ணி கலந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ரொம்ப வடிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ஸ்ப்ரே மாதிரி அங்கங்கே அப்படி புள்ளியாக தெளிக்க ஆரம்பிச்சிடும். அதிகபட்சம் 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர், அதுக்கு மாரி கலக்காதீங்க. அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்க்காதீங்க. நான் 5 கிலோ டிஸ்டம்பர் வாங்கியிருக்கேன். 5 கிலோவுக்கு நான் 5 லிட்டர்லேருந்து 7 லிட்டர் தண்ணி வரைக்கும் நான் ஊற்றுறேன். அவ்வளோதான் தண்ணியோட அளவு. இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் கையில் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ரொம்ப டைம் சேவ் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெயிண்ட் அடிச்சக்கப்போ அந்த செவத்தை பாருங்கள், அழகாக மாவு வச்சு பூசின மாதிரி ரொம்ப வலுவலுன்னு நைஸாக இருக்கும். ஸ்ப்ரே அடிச்சுன்னா வரன்ட்டு ஒரு கோடாகவும் தெரியும். நம்ம நினைக்கிற ஒரு நல்ல ஃபீல் இருக்காது. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே அப்படி நைஸாக சூப்பராக இருக்கும். நான் அடித்து பார்த்துருக்கேன். என்னோடய வீட்டுக்கு நான் தான் அடிச்சிருக்கேன். அதனால தான் நான் அவ்வளோ தூரம் சஜஷன் பண்ணுறேன். இது ரொம்பவே டைமிங் கம்மியாகுது. அதோட பெயிண்டிங் ரொம்ப ஷார்ப்பாக நைஸாக ஸ்மூத்தாக இருக்குது வீட்டுக்கு. அதுவே கொஞ்சம் நல்ல கிராண்டாக கொடுக்குது வீட்டை. ரொம்ப நம்ம வாடகை வீடு, ஒரு சொந்த வீட்டை நம்ம வச்சுக்கிற மாதிரி ஒரு நீட்டாக இருக்குது. பெயிண்ட் கலக்கிறப்ப 5 லிட்டர் தண்ணினா ஃபஸ்ட்டு 5 லிட்டர் ஊற்றிட்டு பெயிண்டை கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் அப்படியே டிஸ்டம்பர் போடணும். ரொம்பவும் அதோட சில பெயிண்ட்லாம் சில கம்பெனி டிஸ்டம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சமாக லைட்டாக குளகுலன்னு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்காமல் லைட்டாக குளகுலன்னு இருக்கணும். சில டிஸ்டம்பர் நான் வாங்குறது ஏசியன் பெயிண்ட்ஸ், அது நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 5 லிட்டரு 5 கிலோ டிஸ்டம்பருக்கு 5லேருந்து 6 இல்லை 7 லிட்டர் மொத்தத்தை கலக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் முடிஞ்சாலும் கட்டி லைட்டாக குளகுலன்னு இருக்கணும். அந்தளவுக்கு பார்த்துங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதில் பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. லைட்டாக குளகுலன்னு இருந்தால் அப்போ ரொம்ப தண்ணியாக அடிச்சிங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அடிக்கிறப்ப ஒழுகிற மாதிரி தெரிஞ்சாலும் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக பார்க்கவே எந்த ட்ராப்ஸ் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு நல்ல ஃபீல் தரும். நல்லா கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த சொட்டையாக தர்றதோ இல்லை அங்கங்கே கேப் எடுத்துறது எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாகவும் பார்க்க ரொம்ப ரிச்சாகவும் அழகாகவும் தெரியும். டிஸ்டம்பர் கலந்து முடிச்சதுக்கொன்னே கண்ணில் லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு கட்டியாவோ இல்லை சிஸ்டம் ரொம்ப கட்டியாக இருக்கும் சில நேரத்தில். அந்த மாதிரி கட்டிலாம் உள்ளே போச்சுன்னா ஸ்ப்ரே அடிக்கிறப்ப கன்னில் போய் மாட்டிக்கும். அப்படி மாட்டிச்சுன்னா அது டைம் வேஸ்ட்டு தான். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள். இல்லை துணி கிளாத்து இருந்தால் கூட அதில் வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வடிகட்டி யூஸ் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதை கழட்டி நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு 1/2 ஹவர் வேஸ்ட்டாக போயிடும். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க, இடத்த சுத்தப்படுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 ஹவர் அதிகபட்சம். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடலாம். வாங்க பெயிண்ட் அடிக்கலாம். நான் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுறேன். சின்ன ஃபில்ட்ரு தான். கண்டிப்பாக ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி வைக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணும்போதும் கண்டிப்பாக நல்லா டைட்டாக ஃபில் பண்ணுங்கள். அதை டைட்டாக லோட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்தாலும் கன்னில் அந்த பெயிண்ட் வச்சுருக்க பாக்ஸ் கொஞ்சம் கேப்பாக இருந்தாலும் ஏர் கொஞ்சம் ஸ்ப்ரே நல்லா ஃபோர்ஸாக வராது. ஸோ கரெக்டாக மெதுவாக ஒன்றும் அவசரம் கிடையாது. நீங்கள் பொருளை விட்டு பொறுமையாக மாட்டுங்க. கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டான கொஞ்சம் எச்சு கம்மியாக வந்துடக்கூடாது, கிராஸாக வந்துடக்கூடாது. கரெக்டாக டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அடிக்கிறப்ப தண்ணியாக இருக்க மாதிரி எனக்கு கலர் டிஃப்ரெண்ட்டே தெரியல அப்படி தான் தெரியும். நீங்கள் அடித்து முடிச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே ஒரு பக்காவான ஃபினிஷிங் கொடுக்கும். நீங்கள் அடிக்கிறப்ப பார்ப்பீங்கன்னு தெரியும். இந்த இதில் பார்க்குறப்ப இன்னும் சொட்டையாக அங்கங்கே என்ன ஒழுகுது கன்றாவே இருக்குது அப்படி தான் தோணும். ஆனால் அடித்து முடிச்சுட்டு, அதாவது பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு ஃபினிஷிங்கை காய விட்டு ஒரு 1/2 ஹவர் கழிச்சு 1 ஹவர் வச்சு பாருங்கள். நீங்கள் நினச்சதுக்கு மேலே ஒரு பக்கமான ஃபினிஷிங் கிடைக்கும். கொஞ்சம் எப்பவுமே அது ரொம்ப தூரம் பக்கம் ஒட்டி வச்சு அடிச்சிடக்கூடாது, ரொம்ப தூரமாக வச்சுக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 அடி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. அந்த டிஸ்டன்ஸ்லாம் வச்சு அடிக்கணும். உங்களுக்கு அடிக்கும்போது தெரியுங்க சொட்டையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்னொரு தடவை ஸ்ப்ரே பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் கஷ்டமானது இதில் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். ஒரு டைம் அடித்து பார்த்தாவே அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடும்.
வேலையும் சீக்கிரம் முடியறதுனால பெட்டரான ஒரு ஐடியாவாக தெரியுது. நல்லாவே எனக்கு நல்லா பெட்டர் ஐடியா தெரியுது. உங்கள் சஜஷன் எப்படி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது இதில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த வீடியோ போடுறப்ப நான் அதுக்கு மாற்றிக்கிறேன். ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸு தப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணுற கன்னுன்றதுனால எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுனால கொஞ்சம் நல்லா சேஃப்டியான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபியூஸ் இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸும் தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாகவே அதுவும் தண்ணி தான். ரொம்ப கரண்ட்டை பார்த்திங்கன்னா தூய நீரில் நல்ல பியூர் வாட்டரில் பாஸ் ஆகிறப்ப டஸ்ட்டான வாட்டரில் தான் அதிகமாக கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கரண்டில் ஸ்ப்ரே அடிக்கிறப்ப ஸ்ப்ரேன்றதுனால நீங்கள் கரண்ட்டை டச் பண்ணுறோன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த இதுக்கு வயர் யூஸ் பண்ணுற எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு கண்டிப்பாக கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். பெயின் அடிக்கிறதுல அது கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கணும். கேர்லெஸ்ஸாக வந்துடக்கூடாது. அது பெருசு ஒன்றும் பாதிப்பு வருமானலாம் கேட்டால் சரியாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு கொஞ்சம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதை கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. நம்ம தண்ணின்றதுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது நல்லது. மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பெயிண்ட் அடித்து முடிச்சுட்டு ஒரு 1/2 hour காய விட்டு பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். க்ரீன் கலர் நார்மலாக ஒயிட் கலர் அடித்தா தான் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் க்ரீன் கலர் அடித்தாலும் நான் க்ரீன் கலரில் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். இன்னும் நல்லா பெட்டராகவே எனக்கு பர்ஃபார்மன்ஸ் தருது, ரொம்பவும் நீட்டாகவே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரிஞ்சுருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்தது திருப்பிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஏதாவது பெயிண்ட் ஸ்ப்ரே மிஷினை பற்றி ஏதாவது டவுட் கேட்டாவோ, இல்லை அது எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரிப்பேர் பண்ணுற வீடியோவும் சரி, சர்வீஸ் பண்ணுற வீடியோவும் சரி, நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.